வணக்கம் எல்லாருக்கும். யூடியூப்ல பேசுற மாதிரி நான் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல 12 முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 5 அட்ஜஸ்ட்மெண்ட், 5 க்ளோசிங் ஸ்டாக்கு பிளஸ் 4 5 அட்ஜஸ்ட்மெண்ட் முன்னாடி போட்டோம். இப்போ அடுத்து 7 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அடுத்த 7ல வந்து அடுத்த 5 வந்து உங்களுக்கு கோர்வையா இல்ல 5 இல்ல அடுத்த 4 வந்து உங்களுக்கு கோர்வையா ஒரே பேஸ் பண்ணியிருக்கோம். 3 வந்து செப்பரேட்டா இருக்கும். அந்த 3த்தை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பேலன்ஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிப்ரிசியேஷன் வந்து ஆரம்பிப்போம். டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ரான்ஸ் இது முடிச்சிடலாம். புக்ல இந்த ஆர்டர்ல இருக்காது, இருந்தாலும் நம்ம வந்து 5 பார்த்துட்டோமா. இப்போ நம்ம வந்து டிப்ரிசியேஷன் பார்ப்போம். ஓகேவா? டிப்ரிசியேஷன்னா என்ன? டிப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு சாப்டர் நம்ம புக்ல இருக்கான்னு தெரியல. நம்ம புக்ல இருந்தா அது டிப்ரிசியேஷன்ல இருக்கு. வெரி குட். 7வது சாப்டர் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் பத்தி தெளிவா அதுல பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டிப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு நம்ம இப்பதான் போன வீடியோல அக்ரூவல் கான்செப்ட் பத்தி பார்த்தோம். ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு மிஷின் வாங்குறேன். மிஷின் வந்து இப்ப நம்ம காஸ்ட்லியா தான் இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குறேன். ஓகேவா? இந்த மிஷினுக்கு யூஸ்ஃபுல் லைஃப் 25 வருஷம். இல்ல வேண்டாம், 10 வருஷம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, இந்த 10 லட்சத்தையும் நான் இந்த வருஷமே எனக்கு எக்ஸ்பென்ஸ் காமிச்சா நியாயமா இருக்குமா? நியாயமா இருக்கா? அதோட யூஸ்ஃபுல் அந்த 10 இப்ப இந்த 10 லட்சத்தையும் என்னோட பிஎன்எல்ல எக்ஸ்பெண்டிச்சர்னு காமிக்கலாமா? நல்லா இருக்குமா? மிஷின் வாங்கியிருக்கேன், இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் வெளியில போயிடுச்சு. ஆனா இதுக்கு எனக்கு 10 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப் இருக்குல்ல. அதாவது நான் அடுத்த வருஷமும் அதோட இருந்து பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வருஷம் இல்ல ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கிறத விட நம்ம கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்ட் தெரிஞ்சா நீங்க அதுபடி இதுல பண்ணலாம். கேபிட்டல் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. மேபி அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கலாம். அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது இது மிஷினரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசட். ஆமா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசட். இதை வச்சுதான் நீங்க மிஷினர் உங்களுடைய ஆபரேஷன்ஸ் ரன் ஆக போகுது. அதனால இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னா, யூ வில் பி என்ஜாயிங் தி பெனிஃபிட் ஃபார் மோர் தென் 1 இயர். ஓகேவா? இப்போ ரெவன்யூ இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்க்கும் பெருசா முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சரும் மோர் தென் 1 இயர் தான். பட் அந்த பெனிஃபிட் வந்து மோர் தென் 1 இயரா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா 1 மந்த் தான் அடுத்த வருஷத்துல எக்ஸ்ட்ரா வருது. கரெக்டா? அதாவது என்னுடைய ப்ரீபெய்டு பகுதி பாத்தீங்கன்னா 1 இயரா இருக்கலாம், மேக்ஸிமம் 12 மாசம் தான் அதுல இருக்கும். ஏன்னா அதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் மத்த என்னவா இருக்கும், ரெண்ட்டை ப்ரீபே பண்ணுங்க, இல்ல நீங்க அட்வான்ஸ் கொடுங்க, என்னவா இருந்தாலும் மோஸ்ட்லி அது 12 மாசத்துக்கு உட்பட்டு தான் அந்த ப்ரீபெய்டு பீரியட் இருக்கும். பட் மிஷினரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். மோர் தென் 1 இயர் கண்டிப்பா இருக்கும். அதனால இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பென்சர்னு சொல்லுவோம். சோ இந்த 10 லட்சத்தையும் நான் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் காமிச்சேன்னு வைங்களேன், இன்னைக்கு எனக்கு எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆயிடும். ஓகேவா? அடுத்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், 2வது வருஷம் அக்கௌண்ட்ஸ் போடும்போது எனக்கு என்னதான் அந்த மிஷினை தான் யூஸ் பண்றேன், பட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எதுவுமே இருக்காது. கரெக்டா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது பிஎன்எல் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட் லிஸ்ட். ஓகேவா? இது என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இப்போதைக்கு வேலை இல்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட் வேலை வந்து நம்ம ட்ரேடிங் போடும்போது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மேலே ட்ரேடிங் போடல, பிஎன்எல் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா. இதுக்கு வந்து இதுல டெபிட் சைடு இருக்கும், இது வந்து கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 ஏற்கனவே என்ன பார்த்தோம், 2 வந்து ரெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் 2 இன்சூரன்ஸ் பார்த்தோம். இப்போதைக்கு சும்மா இருக்கட்டும். வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க 2 மிஷினரின்னு போட்டுட்டு 10 லட்சத்தையும் போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷமே நீங்க 10 லட்சம் செலவு பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எகிரிடும். நீங்க 1000 கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கும்போது 10 லட்சத்தை எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆமா. ஆனா அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த மிஷினரி வச்சுதான் நீங்க சம்பாதிக்கவே போறீங்க. பட் அதுக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்டே இருக்காது உங்க அடுத்த வருஷம் பிஎன்எல்ல. அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண போறது டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, allocating cost of asset over its useful life.
அதாவது எவ்வளவு யூஸ்ஃபுல் லைஃபோ அதை நீங்க அலோகேட் பண்ணிட்டு ஈக்குவலா, அதாவது 10 லட்சம் ரூபாய் 10 வருஷம்னா எவ்ரி இயர் நீ உன்னுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்ல டு டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டே வந்து சரியா போச்சு. அதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து மேல எட்டிங் போட போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட முடியல. சரி கொடுங்க, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டாதான் கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும். கீழே மாட்டேங்க. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ வந்து டூ டிப்ரிசியேஷன் போட்டாச்சு. டிப்ரிசியேஷன் ஸ்பெல்லிங் வரைக்கும் டிப்ரிசியேஷன். ஓகேவா? டிப்ரிசியேஷன்னா பேசிக்கா என்ன அப்படின்னா, நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா, மிஷின் வாங்குறீங்க, பர்னிச்சர் வாங்குறீங்க, பில்டிங் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க பில்டிங் தான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பில்டிங்கே நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டுக்கு போகாம ஒரு பில்டிங்கே நீங்க வாங்கிடுறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது அந்த பில்டிங்கோட விலை 2 கோடி ரூபாய், சென்னையோட விலைவாசிக்கு 2 கோடி ரூபாய். அந்த 2 கோடி ரூபாய் முதல் வருஷம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸ்பென்ஸ் போடாம இருக்கலாமா? நல்லாவே இருக்காதுல்ல. கரெக்ட் இல்ல? அதனால நம்ம பில்டிங் வந்து என்ன பண்ண போறோம்னா, எவ்வளவு வருஷம் அதோட யூஸ்ஃபுல் லைஃப் ஈக்குவலா பிரிக்க போறோம். ஈக்குவலா இதுக்கு பேர் வந்து அலோகேட்டிங் காஸ்ட் ஆஃப் தி அசெட் ஓவர் யூஸ்ஃபுல் லைஃப். இங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, லேண்ட்னு ஒண்ணுக்கு டிப்ரிசியேஷன் கிடையவே கிடையாது. பிகாஸ் லேண்ட் யூஸ்ஃபுல் லைஃப் இன்டெஃபினட். லேண்டை டிப்ரிசியேட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு டிப்ரிசியேஷன் சாப்டர்ல பார்ப்போம். இந்த சாப்டர்ல எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இந்த சாப்டர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ரெண்டு மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன், நிறைய மெத்தட் இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஆக்சுவலி நமக்கு இதெல்லாம் தேவையில்ல, நம்ம மேபி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இது செக் பண்ணலாம். இது ரெண்டுத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஒன்று, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இது சில வேற பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் இதுதான் காமனா யூஸ் பண்றது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 10 லட்சம் ரூபாய் 10 வருஷம் ஈக்குவலா டிவைட் பண்ணி வருஷம் 1 லட்சம் ரூபாய். இதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் லைன். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 10% கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், வருஷம் ஹலோ இப்ப கேக்குதா? ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல 10 லட்சம் ரூபாய் அதாவது காஸ்ட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். ஓகேவா? 10 லட்சம் ரூபாய் 10 டிவைட் பண்ணிட்டு வருஷம் 1 lakh rupees சார்ஜ் பண்ணிருக்கோம். இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேவா? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் டிப்ரிசியேஷன் சாப்டர்ல பார்ப்போம். 10% வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த 10 லட்சத்துல 10% டிப்ரிசியேஷனா சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? நீங்க 10 லட்சத்துல பாத்தீங்கன்னா 10% வந்து 1 லட்சம் ரூபாய் வரும். ஸோ வந்து மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் 1 lakh rupees. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் தி அசெட் 9 lakh rupees தான் இருக்கும். இந்த 9 lakhல 10% போட போறீங்க, 90,000 தான் சார்ஜ் பண்ணுவீங்க. இதுதான் ரெண்டு மெத்தடுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா இதோட பேலன்ஸ் வந்து 8,10,000 rupees இருக்கும். அதுல 10% போடுவீங்க. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியமான வித்தியாசம். ஓகேவா? இது வந்து பர்சன்டேஜ் எப்படி வரும்ங்கறத நம்ம டிப்ரிசியேஷன் சாப்டர்ல பாத்துக்கலாம். இப்போ நமக்கு பெருசா தேவையில்ல. இப்போ டிப்ரிசியேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷனுக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிப்ரிசியேஷன் மிஷினரி, அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் P&L பார்த்துட்டோம். இந்த P&L பார்க்கும்போது டிப்ரிசியேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும், டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் வரும், அட்ஜஸ்டிங் என்ட்ரியும் வரும். டிப்ரிசியேஷன் ஸ்பெல்லிங் என்ன போட்டுட்டேனே, கன்ஃபார்ம் டிப்ரிசியேஷன் ஸ்பெல்லிங் இது கிடையாது. ஓகே, இது கரெக்ட். இப்போ நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜர்னல் என்ட்ரி போட போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் உண்டு, அட்ஜஸ்டிங் என்ட்ரியும் உண்டு. டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஓகேவா? இந்த டிப்ரிசியேஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், ரெண்டுமே வருவோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு சொல்ல மாட்டோம், டியூ என்ட்ரின்னு சொல்லுவோம். அது நமக்கு அது முக்கியம் இல்லை. ரெண்டு என்ட்ரி வரும் டிப்ரிசியேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து
நாலு எடுத்துக்கலாம். ஆட்டோ ஃபிட் கண்டென்ட்ஸ் டெபிட் கிரெடிட். நம்ம என்ன பண்ணோம்? அலோகேட்டிங் காஸ்ட் ஆஃப் அசெட் ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப், அதுதான் நம்ம டெப்ரிசியேஷன் பார்ப்போம். அதாவது வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணத அசெட்டோட வேல்யூல இருந்து குறைச்சிட்டே வரப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு என் புக்ஸ்ல 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா, என் பேலன்ஸ் ஷீட்ல 10 லட்சம் ரூபாய் காட்டுவேன். கரெக்டா? பேலன்ஸ் ஷீட்ல ஒரு மிஷினரி 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும் அசெட் சைட்ல. அடுத்த வருஷமும் 10 லட்சம் ரூபாய் காட்ட மாட்டோம். 1 லட்சம் ரூபாய் டிப்ரிசியேஷன் போக அடுத்த வருஷம் 9 லட்சம் ரூபாய் தான் காட்டுவோம். ஓகேவா? இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அசெட்டை நீங்க யூஸ்ஃபுல் லைஃப் குறைச்சிட்டே வரீங்க, கடைசியில ஜீரோ ஆகும்போது அசெட்டும் சேர்ந்து ஜீரோ ஆயிடும், டிப்ரிசியேஷனும் ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அசெட்டை கம்மி பண்ண போறோம். சொல்லுங்க, ஏற்கனவே அசெட் டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு. டெபிட் பேலன்ஸ் கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்ப டு அசெட். டெப்ரிசியேஷன் அப்படின்றது, டிப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதுபடி டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? மிஷினரின்னு பார்த்தோம். ஸோ மிஷினரி அக்கௌண்ட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகேவா? அசெட் வந்து டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு, அதை குறைக்கிறோம், கிரெடிட் பண்றோம். டிப்ரிசியேஷன் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இந்த வருஷத்துக்கான இது வந்து 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல சார்ஜ் பண்றோம், அசீவ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி இதை எடுத்துட்டு போய் P&L போடுறோம். ஓகேவா? டிப்ரிசியேஷனை வந்து முடிச்சு கட்டுறதுக்காக கிரெடிட் பண்ணிடுவோம், P&L டெபிட் பண்ணிடுவோம். P&L டெபிட் சைட்ல இது வந்துச்சு. ஓகேவா? அந்த என்ட்ரி நான் எழுதல. என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டிப்ரிசியேஷன் வரும். ஓகேவா? சும்மா இது டேபிள்லாம் இல்லாம சும்மா எழுதிருக்கேன். அமௌண்ட்டும் இல்லாம. நாளைக்கு எனக்கு எதுவும் ப்ரோக்ராம் இல்லை. டு டெப்ரிசியேஷன் நாளைக்கு நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்றீங்க? இது முடிச்சிடலாம். டெப்ரிசியேஷன். ஓகேவா? டெப்ரிசியேஷன் புரிஞ்சிச்சா? டெப்ரிசியேஷன்ல உங்களுக்கு என்ட்ரியில பிரச்சனையே வராது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த 5 கோவையா இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த 5க்கும் வரலாம். அந்த 5க்கும் மேக்ஸிமம் ஆஃப் வருது, அதை முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 11வது அட்ஜஸ்ட்மெண்ட். கரெக்டா 11 போயிட்டோம். நடுவில் இருக்கிற 5 கடைசியா பார்ப்போம். 5 அப்ப 4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 முடிச்சிட்டோம். 1 2 3 4 தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சரா பார்ட்னர்ஷிப்ல தான் இது மெயினா பார்ப்போம். ஓகேவா? மொத்த இதுல வந்து கம்பெனி, இப்ப நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாம் வராது. ஓகேவா? பார்ட்னர்ஷிப்ல மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சோல் ப்ரொப்ரைட்டருக்கு அவனே போட்டுக்கலாம். பட் இன்கம் டேக்ஸ் படி அது கொடுக்க மாட்டாங்க. பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2 வீடியோ. வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் பேசிக்ஸ். ஓகேவா? அந்த பேசிக் பாருங்க. அது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு ஓரளவு ஐடியா வரும். பார்ட்னர்ஷிப்ல முதல் போடும்போது அந்த முதலுக்கு வட்டி கொடுக்கணும். இது பார்ட்னர்ஷிப்போட ஒரு முக்கியமான ஃபீச்சர். மற்ற எல்லாத்துலயும் கம்பெனில இது கிடையாது. அதனாலதான் பார்ட்னர்ஷிப் இது முக்கியமான ஃபீச்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். லாஜிக்கலா பார்த்து கரெக்டா சொல்லுங்க. நான் போட்ட முதலுக்கு வட்டி வர்றது எனக்கு இன்கம். அப்ப அந்த பார்ட்னர்ஷிப்க்கு அது இன்கம் எக்ஸ்பென்ஸா? அதுல எனக்கு வட்டி வருது, எனக்கு அது இன்கம், இன்கம். நான் என்ன கேட்கறேன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு அது இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஓகேவா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் படி அது டெபிட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். 2 என்ன வரும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல வந்து உடனே வந்து கேஷா கொடுக்க மாட்டோம். மோஸ்டா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல சேர்த்து வச்சு அவன் என்னைக்கு வித்ட்ரா பண்றானோ, அதுக்கு பேர் டிராயிங்ஸ் சொல்லுவோம். அவன் என்னைக்கு தோணுதோ எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? அதாவது வருஷம் 31ஆம் தேதி மார்ச் நான் கொடுத்துருவேன் அப்படியே ஆகாது. அக்யூமுலேட் பண்ணிட்டே வருவோம். அவனுக்கு என்னைக்கு தேவையோ அவன் எடுத்துப்பான். ஓகேவா? சோ வந்து நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுத்து போய் கேபிட்டல் ஆட் பண்ணி வச்சுப்போம். அதாவது அவன் முதல் ஏறிடுச்சு. நேற்று 1 லட்சம் ரூபாய் போட்டா இன்னைக்கு 1,10,10,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேவா?
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அன்டூஸ் கேபிட்டல் ஒரு இல்ல இந்த வருஷம் நீங்க எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு செலவு வந்துச்சுல, அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் அங்கேயே கம்மியாயிடும்ல. ஓகேவா? அது நல்லா புரிஞ்சிருச்சா இல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? அதாவது ஓகேவா? இப்ப நான் வந்து நீங்க பாருங்களேன். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நான் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து கையிலேயே போட்டு ரொம்ப டைம் ஆகும். ஒரே நிமிஷம் வந்து அப்போ ஓகே ஸ்டோரியா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 1,00,000 கேஷ் வச்சிருக்கேன், 1,00,000 கேபிட்டல் வச்சிருக்கேன். இதுதான் என் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் அசெட்டும் லைபிலிட்டி 1,00,000. இப்போ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 50,000 பொருளை வாங்கிட்டு 60,000 பொருளை வித்துட்டேன். ஆக மொத்தம் எனக்கு 10,000 ப்ராஃபிட். இப்போ என்னோட கேஷ் வந்து 50,000ல இருந்து 1,00,000ல இருந்து 1,10,000 ஆயிடும். ஓகேவா? நீங்க வந்து லைபிலிட்டி சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் 1,00,000, ப்ராஃபிட் 10,000. கரெக்டா? இப்போ லைபிலிட்டி 1,10,000, அசட்டும் 1,10,000. இப்போ என்ன பண்றீங்க? அசட் அதே 1,10,000 தான். ஆனா அந்த ப்ராஃபிட்ல 10,000 இருந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு 5,000 எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வெறும் 5,000 rupees தான். பட் 5,000 உங்க கேபிட்டல்ல ஆட் ஆயிடுச்சு. புரியுதா? அப்ப பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் லாஜிக். உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ராஃபிட் கம்மி ஆயிடும், ஸோ லைபிலிட்டிஸ் கம்மி ஆயிடும், பட் அதுக்கு பதிலாக கேபிட்டல் ஏறிடும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு கேபிட்டல். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல எங்க வரும்னு சொல்லிட்டேன். பேலன்ஸ் ஷீட்ல வந்து இதை மட்டும் போட்டுடலாம். அதாவது வீடியோ பாக்குறவங்களுக்கு பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேலன்ஸ் ஷீட் வந்து இன்சர்ட் 4 காலம், இந்த சைடு வந்து லைபிலிட்டிஸ், இந்த சைடு வந்து அசெட். ஏற்கனவே கேபிட்டல்னு ஒரு ரூபாய் வச்சிருப்பான், கேபிட்டல்னு சொல்லி அந்த கேபிட்டல் கூட இதை ஆட் பண்ணிடணும். ஆட் ஆமா. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன். ஏற்கனவே அவங்க 1,00,000 வச்சிருக்கான். இதுல வந்து 10,000 ஆயிருக்கும். ஒரு 10,000 உங்களுக்கு மட்டும் 6,000 கொடுக்கலாம்னு வச்சுக்கோ. 1,06,000 ஆயிடும். இங்க வந்து இந்த 1,00,000 போனதுல காப்பி பேஸ்ட் பண்ணது சும்மா, இது நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல வந்து 6%ன்றது பண்ணிக்குது. அது நம்ம வந்து கம்மியா இருக்கலாம். அதாவது மோஸ்டா பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா 6% தான் கொடுப்பாங்க. இப்ப நான் 2 பேரும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா 6% கொடுப்பாங்க. அதனால 6% போட்டேன். ஓகேவா? இதுதான் உங்களுடைய எஃபெக்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் எஃபெக்டே போடல. நம்ம வந்து இந்த டிப்ரிசியேஷன் மட்டும் பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். எப்படி உங்களுக்கு இது வரும் அப்படின்னா இதுக்கு கீழே இதுதான் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கேபிட்டல் வந்து 1,00,000 இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன வாங்கணும்? ஃபர்ஸ்ட் மிஷினரி 10,00,000 வாங்கணுமா? மிஷினரி 10,00,000 வாங்கணும். எவ்வளவு காட்டுவோம் அப்படின்னா அசெட் சைட்ல உங்க பேலன்ஸ் ஷீட்ல லெஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு 9,00,000 சாரி 1,00,000 கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் 9,00,000 தான் காட்டும். 9,00,000 எங்க காட்டும்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் காலம், இன்னர் காலம்னு 2 காலம் யூஸ் பண்றோம். இன்னர் காலம்ல கால்குலேஷன் போட்டுட்டு அவுட்டர் காலம்ல 9,00,000. ஓகேவா? கண்ட்ரோல் போல்டா கண்ட்ரோல். இதுதான் உங்களுக்கு ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் இப்படிதான் இருக்கும். வெரி குட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு எப்படி இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கலாம்னா அது பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு செலவு. இப்போ கம்பெனி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறது தான் சொல்றேன். கம்பெனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்கு அது செலவு. கரெக்டா? கம்பெனிக்கு அது செலவு எக்ஸ்பெண்டிச்சர். எங்க கொடுப்போம் அப்படின்னா கேஷா கொடுத்தோம்னா டூ கேஷ் அக்கௌண்ட் போட்டுருவோம். பட் மோஸ்டா உடனே வாங்க மாட்டாங்க. அதனால அவன் கேபிட்டல்ல ஏற்றி விட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னா என்ன அப்படின்னா
எங்கப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, பன்னெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுறோம். ரிட்டர்ன் அப்படியே ஆப்போசிட் ஆக போகுது. இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தோமோ அப்படியே ஆப்போசிட்டா பார்க்க போறோம். அதாவது டிராயிங்ஸ்ல என்ன அப்படின்னா 1,00,000 ரூபாய் முதல் போட்டிருக்காங்க. அந்த 1,00,000 ரூபாயில ஒரு இப்ப எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கு பர்சனலா அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய் வாங்கிக்கிறான், ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஆமா பார்ட்னர் அன்டு வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறான். அதுக்கு பேர் தான் டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். அவன் காசு அவனே எடுக்கிறதுக்கு பேர் டிராயிங்ஸ். ஏன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையில அன்டு வேற, அன்டோட பார்ட்னர்ஷிப் வேற, அன்டு வேற, அன்டோட கம்பெனி வேற. ஓகேவா? இப்போ அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது பார்ட்னர்ஷிப்போட காசு. அந்த பார்ட்னர்ஷிப்போட காசு அவன் கடன் மாதிரி வாங்கினான் அப்படிங்கிற பேசிஸ்ல அவன் திரும்ப எடுத்துக்கிறான். ஓகேவா? அந்த திரும்ப எடுத்துக்கும் போது அவன் வட்டியோட திரும்ப கொடுக்கணும். திரும்ப சொல்லுங்க. இல்ல இங்க என்ன பார்த்தோமோ இதுக்கு ஆப்போசிட். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவனுக்கு எக்ஸ்பென்ஸோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவனுக்கு இன்கம், பார்ட்னர்ஷிப்புக்கு இன்கம். ஓகேவா? இப்போ வந்து அவனோட கேபிட்டல் வந்து இன்னும் கம்மியாயிடும். நம்ம கேபிட்டல் டெபிட் பண்ணா கேபிட்டல் கம்மியாயிடும். ஏன் கேபிட்டல் வந்து டெபிட் பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு அவன் அந்த அமௌண்ட் திரும்ப அதே மாதிரிதான் நம்ம இப்ப முன்னாடி பார்த்தோமோ உடனே அவன் வந்து வட்டியோட சேர்த்தான் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் என்ட்ரியை போட்டுறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். அன்டூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அன்டூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்றது பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு சோ ப்ரொப்ரைட்டர்னு வச்சுக்கோங்க, அந்த பிசினஸ்க்கு ஒரு வரவு. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி செலவோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் செலவு. அதே மாதிரி திரும்ப கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவன் திரும்ப கொடுப்பானாலும் தெரியாது. அதே மாதிரி திரும்ப கொடுத்தானாலும் காசெல்லாம் திரும்ப கொடுக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா, கேபிட்டல்ல கழிச்சுக்கோ, நாளைக்கு நான் உங்ககிட்ட கேபிட்டல் திரும்ப கேட்பேன்ல, அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, அன்னைக்கு நான் கம்மியா திருப்பி கொடு. அதுதான் லாஜிக். ஓகேவா? அதனால கேபிட்டல் டெபிட் பண்ணிட்டோம். லைபிலிட்டிஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ், ஏற்கனவே கிரெடிட் பேலன்ஸை கம்மி பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து அவ்வளவு வராது, சும்மா 500 ரூபாய். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எப்படி தான் போட்ட முதலுக்கு அவனுக்கு ஒரு திரும்பி இன்ட்ரெஸ்ட் நம்ம தரோமோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்றது அவன் நம்ம கிட்ட இருந்து காசை வித்ட்ரா பண்ணும்போது திருப்பி கொடுக்கும் போது அவன் வட்டியோட சேர்த்து தரணும். பார்ட்னர்ஷிப் திரும்ப கொடுக்கும்போது மட்டும் வட்டியோட கொடுக்குது, பார்ட்னர் திரும்ப கொடுக்கும்போது மட்டும் வட்டியோட கொடுக்க மாட்டானா? அந்த லாஜிக்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்ற கான்செப்ட் அவன் திரும்ப காசு எடுத்துன்னு வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் காசை எடுத்துன்னு போகும்போது வட்டியோட திரும்ப கொடுக்கும். ஓகேவா? இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் பார்த்துடலாம். இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் தான் இருக்கும், டிராயிங்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. என்ன பண்ணிடலாம், இப்போ சும்மா டிராயிங்ஸ்க்கு வந்து என்னடா டிராயிங்ஸ் எப்படி இருக்கும்னா, டிராயிங்க்கு என்ட்ரியே கிடையாது. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல 12 அட்ஜஸ்ட்மெண்ட்ல வராது. என்ட்ரி போட்டா எப்படி இருக்கும்னா, டிராயிங்ஸ் கேபிட்டல் வராது. அது இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அதனால தான் சொல்றேன். கேபிட்டல் கம்மி ஆகும் நினைப்பீங்க, கேபிட்டல் கம்மி ஆகாது. டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலி கேபிட்டல் தான் டெபிட் பண்ணுவோம், பட் கேபிட்டல் டெபிட்னு சொல்லாம டிராயிங்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அவன் வந்து சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு 5,000 ரூபாய் எடுத்துன்னு போறான், அந்த 5,000 ரூபாய் எடுத்துன்னு போறதுக்கு 500 ரூபாய் வட்டிக்கலாம். ஓகேவா? இந்த டிராயிங்ஸ்ன்றது உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரக்கூடாது. ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எல்லோ கலர்ல போட்டு இல்ல ரெட் கலர்ல கூட போட்டுக்கோங்க. இந்த டிராயிங்ஸ் இட் இஸ் நாட் யுவர் எக்ஸ்பென்ஸ், இட் ஷுட் நாட் கம் இன் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? டிராயிங்ஸ்னு ஒன்று இருந்தா இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து இப்படியே சொல்றேனே, ஃபர்ஸ்ட் 1,00,000 ரூபாய் இருந்துச்சு, 6,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தோம். லெஸ், ஃபர்ஸ்ட் லெஸ். ஓகேவா? லெஸ் என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு டிராயிங்ஸ் என்னடா போச்சு, என்னடா இப்ப எழுதுனது எல்லாம் காணாம போயிடுச்சு. கண்ட்ரோல் என் கொடுத்துட்டேன். இப்ப தெரியுதா? கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸை கம்மி பண்ணிடுவோம். டிராயிங்ஸ் எவ்வளவு எடுத்தான்? 5000 ரூபாய் எடுத்தானா, அதை கம்மி பண்ணிடுவோம், நெகட்டிவ்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதுவும் கம்மி பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், சரி சும்மா ஐஎன்டி போட்டுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 500 ரூபாய். ஓகேவா? இதுதான் உங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்து இப்படிதான் இருக்கு. நீங்க சம்மு போட போட இதெல்லாம் நீங்க டேட் அதாவது போட போட எல்லா சம்லையும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் புரிஞ்சிச்சா? முக்கியமான அந்த கோர்வையான 4 போயிடலாமா? அது 4மே ஒரு இணைந்த கைகள். ஓகேவா? 7, 8, 9, 10. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 7 பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சும்மா ஒரு இது மட்டும் சொன்னேன் நேற்று. இன்னைக்கு அதோடைய இது பார்ப்போம். 7 பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னா என்ன அப்படின்னா தமிழ்ல வாரா கடைன்னு சொல்லுவாங்க. வாரா கடை, வாரா கடை. அதாவது நம்ம வந்து எல்லா பிசினஸ்மே கேஷ் பேசிஸ்ல பண்ணுவோம். அதாவது கேஷுக்கு எல்லாருக்கும் விற்க மாட்டோம். அதாவது நான் வாங்கும் போது கிரெடிட் பீரியட் வச்சு வாங்குவேன். ஒரு 3 months கிரெடிட் பீரியட் வச்சு வாங்குவேன். நான் விற்கும் போதும் என்னுடைய கஸ்டமருக்கு தம்பி 3 மாசம் கழிச்சு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் விற்பேன். அப்பதான் பிசினஸ் நடக்கும். ஓகேவா? அப்பதான் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அவன் அந்த 3 மாசம் பீரியடுக்குள்ள அதை வித்துடுவான், அவனுக்கு காசு வந்துடும், அவன் எனக்கு கொடுத்துருவான், நான் அந்த காசை என்னுடைய சப்ளையருக்கு கொடுத்துருவேன். இது ஒரு சர்க்கிள். இந்த மாதிரி கிரெடிட் இல்லாம எந்த பிசினஸ்மே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கிரெடிட்டுக்கு பொருளை விற்கும் போது அந்த வாங்கிட்டு போனவன் அவன் பேர் டெட்டார். ஓகேவா? அந்த டெட்டார் என்னுடைய ரிசீவபிள் என்ன காசு கொடுக்காம ஏமாத்தி போயிடுவான். இது பேர் தான் பேட் டெட்ஸ். ஓகேவா? பேட் டெட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு மோஸ்டா என்ன நம்ம வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு இது எடுத்துக்கலாம். இவனை காப்பி பண்ணிக்கிறேன். பேட் டெட்ஸ்க்கான என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பேட் டெட்ஸ் எனக்கு ஒரு செலவு. கரெக்டா? பேட் டெட்ஸ் அப்போ டெபிட், பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட். அதாவது எனக்கு ஒரு செலவுன்றதை விட எனக்கு ஒரு லாஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நெக்ஸ்ட் 2 என்னுடைய டெட்டார், சன்ட்ரி டெட்டார்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா என்னுடைய அசட் கம்மியாகுது. அசட் கம்மியாச்சு அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் கம்மி பண்ணும்போது சன்ட்ரி டெட்டார்ஸ். ஓகேவா? சன்ட்ரி டெட்டார்ஸ்னா ரிசீவபிள்னு பேரு, கஸ்டமர்னு பேரு, என்னையான பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாம் தான் சன்ட்ரி டெட்டார்ஸ். ஓகேவா? புக்ல சன்ட்ரி டெட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கு. சன்ட்ரி டெட்டார்ஸ் வச்சுக்கோ. ஓகேவா? ஏன் கிரெடிட் டெட்டார்ஸ் ஏன் கிரெடிட் பண்ண புரிஞ்சிச்சா? ஓகேவா? டன்னா? இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போடும்போது இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு தேவையில்லை. என்கிட்ட இப்ப சன்ட்ரி, அதாவது நான் இது வந்து சன்ட்ரி டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் போடுற மீன்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்லாம் போடும்போது பர்ச்சேஸ்லாம் பண்ணி பர்ச்சேசஸ் சேல்ஸ்லாம் பண்ணும்போது டெட்டார்ஸ் டு சேல்ஸ் அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டிருப்பேன். டெட்டார்ஸ் டு சேல்ஸ்ன்னு போட்டு 1 லட்சம் ரூபாய், ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோமே, 10,000 ரூபாய்க்கு இருக்கும். ஓகேவா? அதுல 10% பேரு என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னர் காலம் அவுட்டர் காலம்னு 2 காலம் போடுவோம். இது இந்த 2 அமௌண்ட்டும் இன்னர் காலம்ல இருக்கும். அவுட்டர் காலம்ல 9,000 rupees போடுவோம். ஓகே? ஏன் லிஸ்ட் பண்றோம்னு டெட்டார்ஸ் போட்டுருக்கோம் பாரு. பேக் டெட்ஸ். ஓகேவா? இது ஈஸியா இருக்கா? இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்க. ப்ரொவிஷன், ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ்லாம் வரப்போகுது. பேக் டெட்ஸ் உங்க கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் கான்செப்ட் புரிஞ்சிடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதை வச்சு சொல்லுங்க. இது போறதுக்கு முன்னாடி 2 அக்கௌண்டிங் கான்செப்ட் பார்த்துடலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, மிஷினரிய அலோகேட்டிங் காஸ்ட் ஆஃப் அசெட் ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்ல. இதுக்கு பேர் என்ன கான்செப்ட் படி இதை பண்றோம் அப்படின்னா மேட்சிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. மேட்சிங் கான்செப்ட்னா நீ என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறியோ அதுக்கு என்னென்னலாம் ஈக்குவல், அதுக்கு ரெலவெண்டா என்ன செலவு பண்ணிருக்கியோ, இந்த வருஷம் செலவு பண்ணதா சொல்லி போன வருஷம் செலவு பண்ணதா சொல்லி அதுக்கு இன்னைக்கு பெனிஃபிட் அனுபவிக்கிறதுல அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எக்ஸ்பென்சஸ் நீ பிஎன்எல் டெபிட் சைட்ல பண்ணணும். இதுதான் மேட்சிங் கான்செப்ட். நம்ம அந்த கான்செப்ட் பார்த்தா அதுக்கு பேரு ஒன்று மேட்சிங் கான்செப்ட். ஓகேவா?
ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? அடுத்தது பேர் தான் ப்ரூடன்ஸ் சொல்லுவோம். இல்ல அப்படின்னா கன்சர் 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 கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவ் கிடையாது. ஒரு நிமிஷம். கன்சர்வேட்டிசம் ஓகேவா? கன்சர்வேட்டிசம் இல்ல ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நாளைக்கு உனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும், அதாவது உனக்கு ஒரு லாஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை இந்த வருஷமே இன்னைக்கே அக்கௌண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிசம். நாளைக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பேட் டெட்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் டெட்டாஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு 1000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டா நான் பேட் டெட்ஸ் போட்டுட்டேன். ஓகேவா? இன்னைக்கு நான் மார்ச் மாசம் 20ஆம் தேதி இருக்கேன். வருஷம் எனக்கு 31ஆம் தேதி முடிய போகுது. 31ஆம் தேதி முடிய போது நான் வந்து கிரெடிட் பீரியட் 3 மாசம் கொடுக்குறேன். அதாவது 20ஆம் தேதி மார்ச், 20ஆம் தேதி ஏப்ரல், மே, ஜூன், 20ஆம் தேதி ஜூன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கிரெடிட் பீரியட் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது மார்ச் 31 அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவனுக்கு 3 மாசம் டைம் இருக்கா? அவன் நல்ல மனசு பண்ணி மாறிடலாமா? திரும்ப கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவன் நாளைக்கு கொடுக்கலாம் கொடுக்காம போலாம். எனக்கு இன்னைக்கு அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்ஸா காமிச்சாகணும். அதுக்கு பேர் தான் ப்ரோவிஷன். நல்லா இதுல போட்டுடலாம், போர்டுல போட்டுடலாம். ப்ரோவிஷன்னா என்ன அப்படின்னா, நாளைக்கு எனக்கு ஒரு செலவு இல்ல லாஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, இன்னைக்கே நான் அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஆகணும். ஈவன் தான் நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணாலும் அன்னைக்கு ரிவர்ஸ் பண்ணிக்கோ. இதுதான் ப்ரூடன்ஸ் இல்ல கன்சர்வேட்டிசம் சொல்லுது. ப்ரூடன்ஸ் நமக்கு புக்ல இருக்காது, கன்சர்வேட்டிசம் தான் இருக்கும். இருந்தாலும் கன்சர்வேட்டிசம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கன்ஃபார்ம் பண்ண போறதா இன்னைக்கே அக்கௌண்ட் இன்னைக்கே பண்ணி ஆகும். அதுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஓகேவா? இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா இன்னைக்கே அதுக்கு ப்ரொவிஷன் போட்டு வச்சுடு. அதாவது உன்னுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டை படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும் நாளைக்கு உனக்கு ஒரு செலவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நீங்க ஒண்ணு கேட்கலாம், நாளைக்கு எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், நான் இன்னைக்கே அதை இன்கம் காமிக்கலாமா? அப்படி காமிக்க கூடாது. அதையும் கன்சர்வேட்டிசம்ல சொல்லியிருக்காங்க. இன்கம் காட்டக்கூடாது, என்னைக்கு வருதோ அதை காமிச்சிக்க. ஆனா எக்ஸ்பென்ஸ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா போட்டாங்கன்னா இது பேர் ப்ரொவிஷன். ஓகேவா? ரொம்ப இந்த ப்ரொவிஷன்லயே பேசிட்டோம். இதுக்கு போகலாம். இப்போ 3 ப்ரொவிஷன் பார்க்க போறோம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட், அதுல 2 டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எத்தனாவது பார்த்தோம்? 7வது பார்த்தோம் பேட் டெட். 8வது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 8 ப்ரொவிஷன். இப்பவே முடிச்சிடலாமான்றீங்களா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸோட முடிச்சிடலாமா? இல்ல ப்ரொவிஷனே புது கான்செப்ட் தான். உங்களுக்கு ப்ரொவிஷனே நாளைக்கு பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் நிறையா வரும். ஓகேடா. நாளைக்கு சண்டே, நாளைக்கு எத்தனை மணிக்கு? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு